நிறைய செல்ஃபி எடுக்கிறீங்களா? செல்ஃபி கிரேஸா இருக்கீங்களா? எங்க போனாலும் நிறைய செல்ஃபி எடுக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு சீக்கிரம் கழுத்து வலி வரப்போகுதுங்க. என்னடா குண்டை தூக்கி போடுறான்னு பாக்குறீங்களா? ஆமா, நிறைய செல்ஃபி எடுக்கிறதுனால அந்த பொசிஷன்னால உங்களுக்கு கழுத்து வலி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப செல்ஃபி எடுக்கிறதுனால ஏன் கழுத்து வலி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல? ஏன்னா நீங்க எடுக்கும்போது உங்க கையோட பொசிஷன் ஒரு 45 டிகிரி ஆங்கிள் தூக்கிடுறீங்களா, பிளஸ் உங்க கழுத்தை டில்ட் பண்ணி ஒரு 45 டிகிரிஸ்க்கு டில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா கழுத்தோட மசில் வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும். என்ன சார், நான் 2 செகண்ட் தானே சார் ஒரு போட்டோ எடுக்க போறேன் அப்படின்ட்டு. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க வந்து அந்த 2 செகண்ட் போட்டோ ஒரு நாளைக்கு எத்தனை போட்டோ எடுக்கிறீங்க அதை வச்சுதான் இருக்கு. ஸோ இது எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க, எவ்வளவு டேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். சார் எனக்கு 20 இயர்ஸ் தான் ஆகுது, எனக்கு 30 இயர்ஸ் தான், எனக்கு என்ன எப்பவுமே வரப்போதா? இன்னைக்கு வராதுங்க. ஆனா ஒரு 35-40 இயர்ஸ் போகும்போது கண்டிப்பா கழுத்து வலி வரும். அந்த கழுத்து வலி வரதுக்கான பிரைமரி ரீசன் பாத்தீங்கன்னா இந்த செல்ஃபி எடுக்கிற பொசிஷனால தான். ஏன்னா அந்த கை தூக்கி வைக்கிறதுனாலும் கழுத்தோட பொசிஷனாலும். அப்ப எப்படிதான் சார் கரெக்டா செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னா, செல்ஃபி எடுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் போனை ஃப்ரண்ட்ல உங்க ஃபேஸ்க்கு நேரா வச்சு எடுங்க. அதுதான் பெனிஃபிஷியலா இருக்கும். இன்னும் பெட்டர் வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுத்து ரெகுலரா இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க அழகா நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அது. ஸோ இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செல்ஃபி எடுக்கிறவங்களா இருக்காங்களா? செல்ஃபி கிரேசி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களோட நெக் பெயினை ப்ரிவென்ட் பண்ணுங்க. இதை தேவைப்படுறவங்க சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.